அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் டாக்டர் நிர்மல்குமார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான ஒரு டாபிக் தான். என்னன்னா, நம்ம மணலி, மாதவரம் பகுதியில பார்த்தீங்கன்னா, மின்சாரம் வந்து அடிக்கடி வந்து துண்டிக்கப்படுகிறது. இந்த மாதம், போன மாதம் பார்த்தீங்கன்னா, மே மாதம், அ ம ஏப்ரல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அடிக்கடி வந்து நம்ம வந்து அங்கே இருக்கிற பகுதியில் வந்து மின்சாரம் வந்து துண்டிக்கப்படுகிறது. இதை சார்ந்து மின்சாரத்துறைக்கு அடிக்கடி நம்ம கால் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க சொல்லும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒயர் சரியில்லை, இங்கே வந்து பவர் வோல்டேஜ் ப்ராப்ளம், இது போல் வந்து அவங்க வந்து ரொம்ப நிறைய இது பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க. குறைகள் அவங்க சைடே வந்து நிறைய குறைகள் கூறியிருந்தார்கள். ஸோ இதை சம்பந்தமாக நாம் என்ன செஞ்சோன்னா, நமது முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு வந்து நம்ம வந்து ஒரு மனு ஒன்று கொடுத்துருந்தோம். மணலி பகுதியில் வந்து அடிக்கடி மின்சாரம் வந்து துண்டிக்கப்படுகிறது. இதனால் வந்து குழந்தைகள் மற்றும் முதியோர்கள் வந்து மிகவும் பாதிப்படையணும்னு சொல்லி நாங்கள் மனு கொடுத்துருந்தோம். இதை சார்ந்து ஒரு மனு நம்மளுக்கு அவங்க வந்து என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, திரு நிர்மல்குமார், மணலி, சென்னை 51, உதவி பொறியாளர் இயக்குனர், மணலி, சென்னைன்னு போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லெட்டரில் பார்த்தீங்கன்னா, உங்கள் பகுதியில் அடிக்கடி வந்து மின்சாரம் வந்து தடைப்பட்டு கொண்டு இருக்கிறது சொல்லி உங்களுடைய மனு பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மேற்கண்ட பார்வையின்படி முகவரியில் அந்த மின்சாரம் படுவதாக புகார் தெரிவித்தின் பேரில் மணலி துணை மின் நிலையத்திலிருந்து நமது பகுதியில் வர வேண்டக்கூடிய உயர் மின் அழுத்தம் கேபிள் சிபிசிஎல் கம்பெனியில் மெயின் ரோட்டில் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணி நடைபெற்று கொண்டிருப்பதால் அப்பணிக்காக பள்ளம் தோண்டப்படும் பொழுது கேபிள் பழுதடைந்தது. மேலும் தங்கள் பகுதியில் மின் அழுத்தம் இருப்பதனாலும் தங்களுக்குரிய மின்தடை ஏற்பட்டு வருகிறது. இது போல் நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தா இது வந்து இப்பொழுது இந்த மனு மட்டும்தான். இதை சார்ந்து பல மனுக்கள் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு இடத்துல என்ன பண்ணுறாங்க, கால்வாய் வந்து தோண்டும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை இருக்குது. இதாவது பரவாயில்ல, நம்ம அங்கே கேட்கும்பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு அதை பழுதடைந்த ஒயரை வந்து சரி பண்ண மின்சாரத்துறையில் வந்து ஒயரே இல்லை, எங்கள் வீட்லேயும் அதே பிரச்சனை தான் இருக்குது, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி மின்சாரத்துறையில் இருக்கும் ஊழியர்களே மின்சாரம் கொடுக்க வேண்டிய அரசாங்கமும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கான பிரச்சனைகள் வந்து உள்ளே இருக்குது. மக்களுக்கு நம்மளதான் பிரச்சனை இருக்குது, நம்ம வந்து அவங்கக்கிட்ட போய் சொன்னால், அதிகாரிகளுக்கு சொன்னால் அவங்களுடைய பிரச்சனை சொல்கிறாங்க, அவங்க அதுக்கு மேலே பிரச்சனை சொல்கிறாங்க. ஸோ இது போல தான் ஒரு செயினுக்கு உண்டான பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகள் இருக்கிறது. ஸோ நம்ம ஒரு சாமானிய மனிதர்கள், மக்கள், நமக்கு தேவையான அடிப்படை இதெல்லாம் வந்து அடிப்படை வசதின்னு சொல்லுவாங்க. நம்ம சென்னையில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு அடிப்படை வசதி. இந்த அடிப்படை வசதி நம்ம அரசு அதிகாரிகள் கேட்கும்பொழுது பார்த்திங்கன்னா, அரசு அதிகாரிகளுக்கே வந்து 1008 பிரச்சனை. அந்த அரசு அதிகாரிகளுக்கு சார்ந்த பிரச்சனைகளை கொண்டு போகும்போது தமிழக அரசுக்கும் நிறைய பிரச்சனைகள். ஸோ இது போல் ஒரு சாமானிய மக்களுக்காக இருக்கிற பிரச்சனைகள் கொண்டு போகும்போது இது போல் நிறைய இருக்கிறது. இது போல் மனுக்கு பார்த்திங்கன்னா நம்மளோட முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு வந்து நிறைய மனு நம்ம கொடுத்துருக்கோம். மின்சாரத்துறைக்கும் நம்மளது நிறைய மனு கொடுத்துருக்கோம். முதலமைச்சர் வந்து தனிப்பட்ட முறையில் அந்த மனுக்களுக்கான ஒவ்வொரு துறை சார்ந்த அவங்கள வந்து நம்மளுக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்து தான் இருக்காங்க. ஸோ பிற்காலத்தில் இன்னும் வரும் மாதத்தில் இது சரி செய்யப்படுமா, சரி செய்யப்படாதா, மணலி ஒரு நகரமா கிராமமா, இன்னும் கேள்விக்குறியாகவே இருக்கிறது.